லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மக்களவையில் கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் பிரதமர் மோடி பதிலுரை ஆற்றியிருக்கிறார். எனது அரசு வலிமையாக இருப்பதாக பிரதமர் மோடி உரையாற்றியிருக்கிறார். இதுகுறித்து கலந்துரையாடுவதற்காக அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் நமது செய்தியறையில் இணைப்பில் இணைகிறார். கார்த்திகேயன், இனி நீங்கள் தொடரலாம். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பிரதமர் பதிலுரை ஆற்றியிருக்கிறார். நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள். இன்று பிரதமர் பதிலுரை வழங்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் அவர் உரையாற்றியிருக்கிறார். சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தும் அரசியலை எதிர்க்கட்சிகள் செய்யறாங்க, ஒரு வலிமையான இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கம் அப்படின்னு உரையில குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்வரும் தலைமுறைக்கு உகந்த இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய இலக்கு அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 10 ஆண்டுகள்ல 25 கோடி பேரை வறுமையிலிருந்து மீட்டிருக்கிறோம் அப்படின்னு பிரதமர் தனது உரையில் தெரிவித்திருக்கிறார். 2047 இலக்கா வச்சுதான் நாங்கள் செயலாற்றுறோம் அப்படிங்கிறதும் அவருடைய பதிலுரையில இருக்கு. மணிப்பூருக்கு நீதி வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் முழக்கங்கள் எழுப்பிட்டே இருந்தாங்க. அந்த முழக்கங்களுக்கு இடையே தான் 2.25 மணி நேரம் பிரதமர் உரையாற்றி இருக்கிறார். ஒரு ஊழலை மறைக்க இன்னொரு ஊழல் அப்படிங்கறதான் காங்கிரஸுடைய கடந்த கால செயல்பாடுகளாக இருந்ததுன்னு காங்கிரஸ் கட்சி மீது கடும் விமர்சனத்தை வைச்சிருக்கிறார். ஒரு எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கு கூட மக்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டியா இருந்தது, ஒரு எம்பியுடைய சிபாரிசு வேண்டியதாக இருந்தது அப்படின்னு பிரதமருடைய குற்றச்சாட்டாக இருக்கு. 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு ஊழல் தான் நாட்டில் பிரதானமாக இருந்தது. 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு ஊழலற்ற இந்தியாவை உருவாக்கணும் அப்படின்னு அவருடைய பதிலுரையில இருக்கு. 5G 4G மாதிரி 5Gயை நாங்க தான் நாட்டில் அறிமுகப்படுத்தணும், கொண்டு வந்தோம் அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நாங்க ரொம்ப வெற்றிகரமாக செயலாற்றணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த முறை 3வது முறையாக நாங்க பதவியேற்ற பிறகு 3 மடங்கு வேகம் எங்களுடைய செயல்திறன்ல இருக்கும் அப்படின்னு சொல்றார். மக்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஆட்சி நடைபெறுகிறது அப்படிங்கிறதும் பிரதமருடைய பதிலுரையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சி வரிசையில தான் இனிமே எப்போதும் காங்கிரஸ் அமரப்போகுது. எதிர்க்கட்சிகள் செயல்திறன் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, வெறும் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய பிரதானமான நோக்கமா இருக்கு. தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்திருக்கிறது. கேரளாவில இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். தொடர்ந்து பாஜகவுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறதும் பிரதமருடைய பதிலுரையில பார்த்தோம். 10 தேர்தல்கள்ல 250 கூட காங்கிரஸ் எட்ட முடியலன்னு காங்கிரஸ் மீது நிறைய விமர்சனங்களை வச்சிருக்கிறாரு. 10 தேர்தல்ல 250 தொகுதிகளை கூட காங்கிரஸ் எட்ட முடியாம இருக்காங்க. அவங்க 100க்கு 99 பெற்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா 100க்கு 99 இல்ல, 543க்கு 99 தான் காங்கிரஸ் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாரு. காங்கிரஸ் கட்சிக்கு சுய பரிசோதனை தேவை. அவங்க ஏன் வளரல, ஏன் வாக்கு சதவீதம் காங்கிரஸ் கட்சிக்கு உயரவில்லை அப்படின்னு சுய பரிசோதனையை அவங்க செஞ்சுக்கணும். 2014க்கு பிறகு ஒட்டுண்ணி கட்சியாக காங்கிரஸ் மாறிடுச்சு. கூட்டணி கட்சிகள் மீதே சவாரி செய்து கூட்டணி கட்சிகளுடைய பலத்திலேயே தங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ். கூட்டணி கட்சிகளையும் சேர்ந்தே அழிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி அப்படின்னும் பிரதமர் பதிலுரையில விமர்சனம் செஞ்சிருக்கிறார். பிஜேபியும் காங்கிரஸும் எங்கெல்லாம் நேரடி போட்டியில இருந்தாங்களோ அங்கெல்லாம் 26% தான் ஸ்ட்ரைக்கிங் ரேட்டா இருந்தது காங்கிரஸ் கட்சிக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ராகுல் மீதான விமர்சனத்துக்கு பிரதமர் நகர்ந்திருக்கிறாரு. ஒரு குழந்தை மாதிரி ராகுல் காந்தியை செயல்படுறாரு, அதனாலதான் மற்றவங்களை கட்டி இணைக்கிறாரு, அவரால் முத்தம் கொடுக்க முடியுது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் செயல்பாடுகள் மாதிரி ஒரு முதிர்ந்த செயல்பாடுகளாக ராகுல் காந்தியோடைய செயல்பாடுகள் இல்ல, ஒரு குழந்தையுடைய செயல்பாடா தான் இருக்கு. சிறுபிள்ளைத்தனமான ராகுல் அப்படின்னு அவர் விமர்சிக்கிறாரு. அனைத்து தேர்தல்களிலும் தொடர்ந்து தோல்வியவே சந்தித்தவர் ராகுல் காந்தி அப்படின்னு விமர்சிக்கிறாரு. பொய் தான் காங்கிரஸ் கட்சியுடைய ஆயுதம். அவங்க எல்லாத்தையும் பத்தியும் பொய் சொல்றாங்க. அரசியல் சாசனம் பத்தி பொய் சொல்றாங்க, இடஒதுக்கீடு பத்தி பொய் சொல்றாங்க, ரஃபேல் பத்தி பொய் சொல்றாங்க, ஜிஎஸ்டி பத்தி பொய் சொல்றாங்க, எல்லாத்த பத்தியும் பொய் சொல்றாங்க. பொய் தான் காங்கிரஸ் கட்சியுடைய ஆயுதமாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தலித் தலைவர்களை நசுக்குனாங்க காங்கிரஸ் கட்சி. திரு நேரு மீதான குற்றச்சாட்டாக அவர் வைக்கிறார். திரு ஜெகஜீவன் ராமுடைய அரசியல் வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டை போட்டாங்க காங்கிரஸ் கட்சின்னு சொல்றாரு. அம்பேத்கருடைய அரசியல் வாழ்வை முடக்குனது திரு நேரு அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். அவர் அதனாலதான் ராஜினாமா செய்ய நேர்ந்தது திரு அம்பேத்கர் அமைச்சரவையிலிருந்து அப்படிங்கிற விமர்சனத்தையும் வைக்கிறாரு. கொடூரத்தின் அடையாளம் காங்கிரஸ் கட்சி அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாரு. எமர்ஜென்சி காலத்துல
எவ்வளவு அநீதிகளை காங்கிரஸ் கட்சி இழைத்தது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. தலித் தலைவர்கள் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து செய்தது காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிற விமர்சனத்தையும் பிரதமர் முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திரு KS அழகிரி இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கங்க. நேற்று எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லோரும் பேசினதற்கு தனித்தனியாக பகுதியாக பிரித்து இன்று பிரதமர் பதிலுரை வழங்கி இருக்கிறார். ஒவ்வொன்றாக பிரித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியுடைய பலம், அதே மாதிரி அக்னிவீர் திட்டம், நீட் தேர்வு, இது மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சிருக்கிறாரு. சிறுபிள்ளைத்தனமாக ராகுல் காந்தி செயல்படுகிறாருங்கிறது அவருடைய ரொம்ப காட்டமான விமர்சனமாக இருக்கு. ஒரு குழந்தை மாதிரி செயல்படுகிறார். நாடாளுமன்ற அவையில ஒரு முதிர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் செயல்பாடுகள் மாதிரி இல்லைன்ற விமர்சனத்தை வைக்கிறார். திரு ராகுல் காந்தியை அவர்கள் நீண்டகாலமாக குழந்தை என்றே சொல்லி வந்தார்கள். ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து அறிவுபூர்வமாக மிளிர்ந்து நாட்டினுடைய பிரச்சனைகளை எல்லாம் அறிந்து மக்கள் மனதில் இடம்பெற்று இன்றைக்கு வெற்றி வீரராக நாடாளுமன்றத்திற்குள், அந்த நாடாளுமன்றம் இதுவரை கேட்ட அறிவார்ந்த தலைவர்களுடைய பேச்சை போலவே அவரும் இன்று உரையாற்றி இருக்கிறார். அவருடைய உரையிலே என்ன குறை இருக்கிறது, என்ன சிறுபிள்ளைத்தனம் இருக்கிறது, என்ன அறியாமை இருக்கிறது என்பதை அவர் சொல்ல வேண்டும். கோபத்தில் சொல்லுகிறார். மோடி கோபத்தில் சொல்லுகிறார். நேற்று நான் அவருடைய முகத்தை பார்த்தேன். அது அவருடைய முகமே அல்ல. எதற்காக ஒரு மனிதர் இவ்வளவு படபடப்பாக இருக்கிறார் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். அவரை போன்ற பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஒன்றை ரசிக்க வேண்டும். என்ன பதில் சொல்லி இருக்கிறார்? ராகுல் காந்தி ஒரு கேள்வி கேட்டார். மணிப்பூர் இந்தியாவில் இருக்கிறதா இல்லையா? ஏன் நீங்கள் மணிப்பூருக்கு செல்லவில்லை? ரத்தம் ஆறாக வீதிகளில் ஓடியதே, அதற்கு பிரதமர் என்ன செய்தார்? இது ஒரு நல்ல கேள்வி. இதற்கு அவர் என்ன பதில் சொன்னார்? அவர் பதில் சொல்லியே, நீங்க மத நல்லிணக்கம் என்பதுதான் இந்தியாவினுடைய அடையாளம். அது காந்தியாக இருந்தாலும் பொது உடைமை கட்சிக்காரர்களாக இருந்தாலும், ஏன் வாஜ்பாய் கூட அதை அடிக்கடி சொல்லி இருக்கிறார். மத நல்லிணக்கத்திற்கு எதிராக நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்று சொல்லி சிவபெருமான் படத்தை காட்டியிருக்கிறார். சிவபெருமான் விஷயத்தை அற்புதமாக அவர் விளக்கி இருக்கிறார். அவருடைய கழுத்திலே பாம்பு இருக்கிறது. ஆனா இந்துக்களை அவமதிக்கிறார் ராகுல்னு அவர் சொல்றாரு. இந்துக்களை புண்படுத்தி விட்டார் ராகுல் அப்படின்னு சொல்றாரு. சனாதனம் குறித்து திமுக பேசுற போதெல்லாம் அதை அமைதியாக கடந்து போனது காங்கிரஸ் கட்சி அப்படின்னு திமுக காங்கிரஸையும் சேர்த்தே சாடுகிறாரு பிரதமர். நீங்க வந்துங்க, ஒரு இடத்தில் கூட இந்துக்களை அவர் விமர்சிக்கவில்லை. நீங்க இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இவர்களிடம் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் இந்துக்களுக்கு எதிராக காங்கிரஸ் இருக்கிறது, திமுக இருக்கிறது என்று சொல்வதுதான். ஆனா அது உண்மைக்கு புறம்பு என்பதை மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அதனாலதான் தமிழ்நாட்டில் 40க்கு 40 இடமும், இந்தியாவிலும் அதிகமான இடங்களிலும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அவர் என்ன சொன்னார்? இந்து மதம் அன்பை போதிக்கிறது. அதற்கு தான் சிவபெருமான் படத்தை காட்டியிருக்கிறார். எங்களுடைய சின்னமே கைதான். கை அன்பிற்கும் அமைதிக்குமான எடுத்துக்காட்டு. சிவபெருமான் கழுத்தில் இருக்கிற பாம்பு என்பது அச்சம் கொள்ளக்கூடாது என்பதற்காக அறிவுறுத்துகிற ஒரு அடையாளம். சிவபெருமான் திரிசூலத்தை கையில் வைத்திருக்கிறார். வலது கையில் வைத்திருந்தால் அது ஆயுதமாக மாறும், பிறர் மீது தாக்குதலை தொடுக்கும். ஆனா இடதுபுறமாக அது இருக்கிறது. அதனுடைய நோக்கம் என்னவென்றால் வீரத்தை காட்டுகிறது, அன்பை காட்டுகிறது, பாதுகாப்பை காட்டுகிறது. இதுல அவர் என்ன சொல்றார்? ஒரே ஒரு இடத்துல ஒரு வார்த்தை அற்புதமாக சொல்லி இருக்கிறார். இந்து மதம் அன்பை போதிக்கிற மதம், இந்து மதம் ஒற்றுமையை போதிக்கிற மதம். ஆனால் இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய பாரதிய ஜனதாக்காரர்கள், RS காரர்கள் வன்முறையை பரப்புகிறார்கள் என்று அவர்களைத்தான் அவர் சொல்லுகிறார். இந்துக்கள் அவர் சொல்ல. இந்துக்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டு அவர்கள் அந்த தவறை செய்கிறார்கள். 25 கோடி பேரை வறுமையிலிருந்து மீட்டிருக்கிறோன்றாங்க. 2047 தான் எங்களுடைய தொலைதூர இலக்குன்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு வெறுப்பும் நீங்க சொல்ற மத நல்லிணக்கத்தின் மீதான அக்கறையும்லாம் இல்லைன்னா நாட்டு மக்களை வறுமையிலிருந்து எப்படி மீட்டிருக்க முடியும்? ஒரு தொலைதூர இலக்கை எப்படி நிர்மாணிக்க முடியும்? நீங்க ஒரு புள்ளி விவரம் என்பதற்கு தெளிவான விளக்கங்கள் வேண்டும்.
நீங்க 25 கோடி மக்களை வறுமை பிடியில் இருந்து அவர்கள் வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான ஆதாரமோ அதற்கான திட்டங்களையோ அவர்கள் சொல்ல வேண்டும். நீங்க மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்துல கிராமப்புறங்கள்ல இருக்கிறவர்களுக்கு உணவும் வேலையும் வழங்கப்பட்டது. அன்றைக்கு 100 நாட்களுக்கு வேலை என்பது கட்டாயமாக ஆக்கப்பட்டது. முதலில் அது திட்டமாக இருந்தது. அதன் பிறகு அதை சட்டமாக நாங்கள் மாற்றினோம். திட்டத்திற்கும் சட்டத்திற்கும் என்ன வித்தியாசம்? திட்டம் என்பதை இன்னொரு அரசாங்கம் வந்தால் அப்புறப்படுத்தி அவர்கள் வேறு ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம். ஆனால் அதை சட்டமாக்கி விட்டால் அதன் பிறகு 3/2 பங்கு மெஜாரிட்டி வேணும், அதை நீக்கணும் தான். எனவே கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை நாங்கள் சட்டமாக மாற்றினோம். கிராமத்தில் இருந்த வறுமை போயிற்று. கிராம வறுமை என்பது முதல்ல ஏழை மக்களுடைய வறுமையை நாங்கள் வெளியில கொண்டு வந்தோம். இதற்கு ஒரு ஆதாரம், ஒரு உதாரணம் என்னன்னா, ஐநா மன்றம் 10 ஆண்டுகள்ல 15 கோடி மக்களை வறுமை பிடியிலிருந்து இந்திய அரசாங்கம் வெளியே கொண்டு வந்திருக்கிறது என்று பாராட்டி ஒரு நற்சான்றிதழ் கொடுத்தார்கள். அதை கூட பிரதமர் போய் வாங்கல. சிலர் சொன்னார்கள் பிரதமர் போய் வாங்கணும்னு சொன்னாங்க, சில பேர் ராகுல் காந்தி போய் வாங்கணும்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அனுப்பியது அத்வானியை அனுப்பினோம். ஏன்னா இந்திய அரசாங்கம் என்பது காங்கிரஸ் மட்டுமல்ல, எதிர்க்கட்சியும் சார்ந்ததுதான். எனவே அவர் போய் வாங்கி வரட்டும் என்று அத்வானி போனார். கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டத்தை ஆதரித்து புகழ்ந்து அவர் பேசி அந்த சான்றிதழை வாங்கி வந்தார். உங்ககிட்ட அந்த மாதிரி என்ன திட்டத்தை நீங்க செஞ்சீங்க? எப்படி நீங்கள் வறுமையை போக்கிறீர்கள் என்று வாயால சொல்லிட்டா போயிடுமா? திட்டங்கள் வேண்டும் அல்லவா? 2 கோடி பேருக்கு வேலை தருகிறேன் என்று சொன்னீர்கள், நீங்க தரலையே. 2 கோடி பேர் வேலைதான் போயிற்று. நீங்க அதிகப்படியான வேலைகள் கிடைத்தால்தான் வறுமை குறையும். நீங்க கிராமப்புறங்களிலும் வேலையை தரல, நகர்ப்புறங்களிலும் வேலையை தரல. நன்றி 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 திரு அழகிரி, இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.